வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. குழந்தைகளின் உடல் எடையை கூட்ட சிறந்த உணவுகள். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம குழந்தைகளோட உடல் எடையை அதிகப்படுத்த ரொம்பவே சிறந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காலத்துல பிறக்கிற பாதி குழந்தைகளுக்கு உடல் எடை கரெக்டா இருக்கிறது இல்ல. அப்படி உடல் எடை கம்மியா இருக்க குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். முதலாவது, குழந்தைகள் உடல் எடைக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா குழந்தையோட முதல் 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க. வேற எதையும் நீங்க கொடுக்க வேண்டாம். 6 மாதங்களுக்கு பிறகு வாழைப்பழம் கொடுத்தா விட்டமின் சி, B6, கார்போஹைட்ரேட்ஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறது இல்லாம வாழைப்பழத்தோட கலோரிஸ் அதிகம் இருக்கிறதுனால வெயிட் சீக்கிரமா கூடும். அடுத்ததா சக்கரவள்ளி கிழங்கு. இதுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு, அதோட சீக்கிரம் செரிமானமும் ஆகிடும். வெயிட் கெயினுக்கும் ரொம்பவே நல்லது. பருப்பு வகைகள், இதுலயும் நிறைய சத்துகள் இருக்கு. பருப்போட கொஞ்சம் சாதமும் நெய்யும் சேர்த்து கொடுத்தா வெயிட் கெயினுக்கு ரொம்பவே நல்லது. ராகி, இதுல நிறைய புரோட்டீன்ஸ், ஃபைபர், கால்சியம், அயன், நிறைய மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. அதோட இந்த ஹெல்தியான ராகிய நல்லா வேக வச்சு கொடுத்தா உடல் எடையும் கூடும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. என்ன வியூவர்ஸ், உங்க குழந்தைகளுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி நிறைய தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.